உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதுதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, தூய மர நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் எம்மன்னக நல்வாழ்விருக்கும் விண்ணக நிலை வாழ்விருக்கும் அழைத்து சொல்வாராக. நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசப் எனும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது புனித கத்தோலிக்க திரு அவையை மேன்மை உற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெற செய்து வாழ்வு அளிக்கும் அருளடையாளத்தால் உமது பணியாளர் ஊட்டம் அளித்த உமது மக்களை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக இறை மக்கள் இறை நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாக விளங்கவும் இரக்கமுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவரது உள்ளம் தவறுகின்றது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள்.
அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 95. பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 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 வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அழிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். எல்லாம் வல்ல இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனிதமாருக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மாருக்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1. ஆண்டவருடைய வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலம் அடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி அவர் உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனின் பிரசன்னத்தை நாடுகின்ற பொழுது சோதனைகளை நம்மால் வெல்ல முடியும். இறைவனின் பிரசன்னத்தை நாம் நாடுகின்ற பொழுது சோதனைகளை வெல்ல முடியும். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட திருமுகமாகும். அதாவது தொடக்கத்தில் யூதர்களாக இருந்து பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே யூத கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். அத்தகையவருக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகமானது எழுதப்பட்டது. எனவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் யூத மக்களுடைய முன்னோர்களான இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் கடவுளை சோதித்ததை முன்குறித்து காட்டி, அவ்வாறு நீங்கள் கடவுளை சோதிக்க கூடாது என்று எழுதுகின்றார். மோசேயினுடைய தலைமையில் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் வழிநடத்தி வந்த பொழுது பல்வேறு விதமான குறைபாடுகளை குறித்து மோசேயிடமும் ஆண்டவரிடமும் இஸ்ராயல் மக்கள் குறைப்பட்டு கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். உண்ண உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, இறைச்சி இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை, கீரை இல்லை என்று உணவை பற்றியும் பாதுகாப்பான இடமில்லாத இடத்தை குறித்தும் அவர்களுடைய பல்வேறு விதமான பராமரிப்புகளுடைய குறைபாடுகள் குறித்தும் அங்கே மோசேக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் முறையிட்டார்கள், சோதனையில் விழுந்தார்கள். அவ்வாறு அவர்கள் சோதனையில் விழுந்ததினால் கடவுளை சோதித்தார்கள் என்று முதல் வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இஸ்ராயேல் மக்கள் மட்டுமல்ல, தொடக்க பெற்றோர்கள் கூட கடவுளை சோதித்து பார்த்தார்கள் என்பதை நாம் அறிவோம். நீங்கள் இந்த கனியை உண்டீர்கள் என்று சொன்னால் சாக மாட்டீர்கள் என்று பாவ சோதனை வந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இணங்காமல் அவர்கள் பாவத்தில் விழுந்து ஆண்டவரை சோதித்து பார்த்தார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் சோதனையில் விழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பக்கத்தில் திரும்பாத நிலையில் அவரை நாம் சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பது தெளிவு. ஆனால் 40 நாட்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பாலைவனத்திலே நோன்பிருந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது சோதனைகள் வந்த பொழுது அவர் சோதனையில் விழவில்லை என்பது தெளிவு. சோதனைகளை எல்லாம் தந்தையினுடைய துணையோடு அவருடைய வழி நின்று வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். புகழுக்கான சோதனை, பதவிக்கான சோதனை, உணவுக்கான சோதனை என்று பல தரப்பட்ட சோதனைகள் வந்த பொழுதும் கூட இயேசு விழவில்லை. காரணம் அவர்
தந்தையோடு உள்ள உடனிருப்பில் இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. இந்த திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னாடி மட்டுமல்ல, கிறிஸ்துனுடைய வாழ்நாள் முழுவதும் பல சோதனைகள் வந்தன. பதவிக்காக, புகழுக்காக, பெருமைக்காக வந்த சோதனைகளை எல்லாம் அவர் வென்றார், விழுந்து கிடக்கவில்லை என்பதை நாம் அறிகிறோம். இந்த நற்செய்தி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒன்றை நமக்கு எடுத்து எம்புகிறது. மிகவும் எளிதாக மிகவும் கடினமான தொழுநோயை குணமாக்கிய பொழுது அந்த நபரால் கூட நம்ப முடியவில்லை. காரணம், பல முயற்சிகளை மேற்கொண்டார். எனவே சமூகத்தில் தொழுநோயாளுடைய நிலை என்ன என்பதை தொழுநோய் பீடித்திருந்தவர் அறிந்திருந்தார். தொழுநோய் குணமாக்க முடியாத நோய் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எனவே தனது நலனை கண்டு, குணப்படுத்தப்பட்டதை கண்டு அவரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. எல்லாரிடமும் பரப்பி வந்தார். எனவே ஆண்டவருடைய புகழும் பெருமையும் மேலோங்கி நின்றது. மக்கள் எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள். ஆனால் புகழ், பெருமை என்ற சோதனையில் இயேசு விழுந்து விடாமல் இருக்க அவர் தனிமையான இடங்களை நோக்கி சென்றார். தந்தையினுடைய இறை பிரசன்னத்தில் இருந்தார் என்பது தெளிவு. இந்த நிகழ்வு மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகளில் இயேசுனுடைய புகழும் பெருமையும் அங்கு அதிகரித்த பொழுது மக்கள் அவரை திரண்டு வந்தார்கள். இதை போல நாம் ஒரு பொழுதுமே கண்டதில்லையே, இவர் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக செய்கிறாரே என்றும் ஒரு சொல்ல காற்று அமைதியாகி விடுகிறது, கடலும் அமைதியாகி விடுகிறது, அலகுகள் விரட்டப்படுகின்றன என்று பெருமையெல்லாம் பேசுகின்றார்கள். அப்பம் பலுகப்பட்ட பொழுது அவரை அரசராக்குவதற்காக ஒரு கூட்டம் அவரை தேடி வந்து கொண்டிருந்த பொழுதும் அவர் தனிமையான இடங்களை நோக்கி சென்றார். தனித்திருந்து தந்தையோடு உள்ள உடன் இருப்பில் இருந்தார். அன்பானவர்களே, பாவ சோதனை வராமல் இராது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆனால் அந்த பாவ சோதனைகள் வருகிறது என்பதற்காக விழுந்து விட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இஸ்ராயல் மக்களை போல, தொடக்க பெற்றோரை போல, மாறாக பாவ சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் புகழ், பெருமை, அங்கீகாரம், சுயநலம், இவைகளுக்கான மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை, இவைகளெல்லாம் நெருங்குகின்றது இயல்பு. அப்பொழுதெல்லாம் நாம் விழுந்து கிடக்க வேண்டிய கட்டாயமில்லை. கிறிஸ்துவனுடைய பாணி, கிறிஸ்துவனுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தந்தையை நோக்கி தனித்திருக்க செல்லலாம். தனித்திருந்து இவை தரக்கூடியவைகள் என்ன, இவைகளெல்லாம் நிரந்தரம் அல்ல, இவைகள் அமைதியை மகிழ்வையும் தர முடியாது என்ற தெளிவை தந்தையினுடைய உடனிருப்போடு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். சோதனைகளை வருகின்ற பொழுதெல்லாம் கடவுளை நாடி அவரது இறைப்பிரசனத்தின் துணை கொண்டு வெல்ல முடியும் என்ற செய்தியை கிறிஸ்துவின் வழி நின்று நாம் அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். நமது வல்லமையிலிருந்து நாம் தப்பப்பட்டது வேண்டாம். நிலத்திமிட மனது உழைப்பின் மனது அப்பதம் முகப்படுகிறார். இது எங்களுக்கு வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து வருவானாக. நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருமணமானார். இந்த தண்ணீரச மரபுகள் வழியாக நாமும் அவரது இயல்பில் பங்கு கொள்வோமாக. சாட்சியோடு மண்டு உழைப்பு அந்த ரசிக்கம் முகப்படுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வெளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவார். இறைவனை ஆண்டவரை தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற எங்களை உச்சரிக்கும். நாங்கள் இன்று மது திருமண போடுகிற இந்த கல்வாரி வழி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரை ஏன் குற்றம் நீங்க கல்வியிலும் பாவத்தில் இருந்து நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியுடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உமது மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உமை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பும் நல்வாழ்வும் அளிக்கின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமைக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமணி எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டுமாக நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமாக்கு இறைபணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து உபத்திரங்களை எல்லாம் நீக்கி போடும் புனித உபகார அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமான உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது புனித கத்தோலிக்க திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர் தொழுவோம் என்று எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப்பாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரிடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றே பேர் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். உள்ள உறுதியோடு கடவுளின் குரலுக்கு செவிமடுத்து வாழ தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாய் கலந்து உங்களுக்குள் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகின் பாவம் போக்கும் ஆவியாரின் ஒத்துழைப்பால் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். நான் என்றும் உங்கள் கட்டளைகளை காத்து உலகின் பாவம் போக்கும் உம்மை விட்டு பிரிய விடாது என் தகப்பனே. இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது என்று அழகிடம் சொன்ன நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உடைய தாசர்களாகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை மது திரு இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அனுதினமும் மது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களுடைய கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத மது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களுடைய இதழ்களை நிர்மல பரிசுத்தமாய் காத்தருளும். மது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின்
ஜூப்ளி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம். திருப்பாடல் 35:10. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன்.